அங்க உள்ள போங்க, உள்ள இன்னொரு பாட்டு சத்தமாய் சொல்லுவோம். நல்வழி நடப்பதற்கு நன்மைகள் புகழ்ச்சி உண்டு. சொல்லுங்க, அமேன். நல்வழி நடப்பதற்கு நன்மைகள் புகழ்ச்சி உண்டு. சத்துருக்களை நீக்கிடுவார், சடிகளை போக்கிடுவார். சத்துருக்களை பாஸ்டர் திசைவெளியிலிருந்து எனக்கு பேச முடியல, எனக்காக அவர் பேசுவார். அந்த மைக்கில் கொடுங்க. பாஸ்டர் லெனின் திசைவெளியில் இருக்காங்க. நான் திசைவெளி பகுதியில் இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இந்த ஊழியத்தில் சேர்ந்து ஒரு 3 வருஷம் அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். திருமணம் ஆயிடுச்சு. கடந்த வருடத்தில் எனக்கு திருமணம் முடிஞ்சது. மனைவி அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நல்ல மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். குழந்தை பாக்கியத்தையும் இப்போ குழந்தை பாக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சென்னையில் வந்திருந்தா என்னைய பார்ப்பாரு. சென்னைக்கு போகும்போது ஐயாவை பார்த்தாரு. உங்களுடைய ஐக்கியத்தில் நான் இணைஞ்சிருக்கேன். அவருடைய குடும்பத்தை மகிமையாக தேவன் இதுவரைக்கும் தேவன் இன்றைக்கு அவரை கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை ஆன்லதான் இருக்கு. ஆண்டவருடைய நாமம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு நன்மை செய்கிறார். இயேசு நன்மை செய்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வார். கவலைப்படாதிருங்கள். ஒன்றுமில்லாதிருந்த என்னை தேவன் உயர்ந்த மகிமையான இடத்திலே உயர்த்தி கனப்படுத்துகிறார். உயர்ந்த மகிமையான இடத்திலே கனப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் தான் உங்களோட பேச போறேன்.
கொஞ்ச நேரம் தான் பேச போறோம். நாளைக்கு நாங்க சென்னைக்கு போயிருவோம். நாளைக்கு சென்னைக்கு போயிருவோம். அடுத்த பிறகு டெல்லிக்கு போயிருவோம். டெல்லிக்கு போயிருவோம். போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கோம். இப்போ 18 இடத்துல ஜோமன் வந்திருக்கோம். 18 இடத்துல மொத்தம் ஜோமன்ட்டு வந்திருக்கிறோம். 31ஆம் தேதியில நாங்க வீட்டுல இல்ல. 31ஆம் தேதி வீட்டுல இல்ல. அப்படியே ஜோமனி வரோம். ஜோமனி வரோம். பெருங்குடியில ஜோம் பண்ணோம். பெருங்குடியில ஜோம் பண்ணோம். தேர்ல ஜோம் பண்ணோம். கூடுவாஞ்சேரியில ஜோம் பண்ணோம். அப்படியே சேலத்துல போய் அப்புறம் ஜோம் பண்ணோம். கன்னியாகுமரி மார்த்தாண்டம் ஜோம் பண்ணோம். அநேக இடங்கள்ல நாகர்கோயில ஜோம் பண்ணோம். அநேக இடங்கள்ல நாகர்கோயில எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு கடைசியில தூத்துக்குடியில போய் ஜோம் பண்ணோம். நாகர்கோயில முடிச்சுட்டு தூத்துக்குடியில போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில என் தங்கச்சி பொண்ணு மெர்சி கல்யாணத்தை நடத்தி வச்சோம். தூத்துக்குடியில என் தங்கச்சி பொண்ணு மெர்சிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். ஆண்டவர் சிறப்பா ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் சிறப்பா காலையில திருமணத்தை தேவன் சிறப்பாய் அருமையாக நடத்தினார். இரவிலே வரவேற்பை ஆண்டவர் சிறப்பாய் நடத்தினார். இரவிலே வரவேற்பை தேவன் சிறப்பாய் நடத்தினார். காலையில 400 பேர் வந்தாங்க. காலையில ஒரு 400 பேர் வந்திருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 400 பேர் வந்தாங்க. சாயங்காலம் ஒரு 400 பேர் வந்திருந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிறகு அடுத்த நாள் நேற்று அதற்கு அடுத்த திராட்சைப்பழ தோட்ட ஜெப வீட்டுல ஜெபம் தோட்ட ஊழியங்கள்ல ஜெபம் நடந்தது. நிறைவேற்றணும். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறார். ஆண்டவர் மகிமையை நடத்துகிறார். நன்மை செய்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்கிறோம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணா ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஜெபம் பண்ணும்போது தேவன் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை கவனியுங்கள். 30ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். என்ன சொல்லியிருக்கிறது? என்ன சொல்லி இருக்கிறது? தேசம் அழிக்கப்படக்கூடாது. தேசம் அழிக்கப்படக்கூடாது. சிறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். சிறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நான் தேடுகிறேன். அப்படிப்பட்டவர்களை நான் தேடுகிறேன். ஜெபிக்கிறவர்களை தேடுகிறேன். ஜெபிக்கிறவர்களை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு பிரியமான காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணா தேவன் நமக்கு பிரியமான காரியங்களை செய்வார். அழிவுகளை நீக்கிடுவார். அழிவுகளை நீக்கி விடுவார். கொரோனா டைம்ல கொரோனா வந்து ஜெபிக்கிறேன். கொரோனா டைம்ல கொரோனா வந்து பிடிக்கும் போது செத்து போயிடுவாங்க. ஆனா இந்த ஊழியக்காரங்க 33 பேருக்கு கொரோனா வந்துச்சு. ஊழியக்காரங்க 33 பேருக்கு கொரோனா வந்தது. அதுல எல்லாருக்கும் ஜெபம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடகர் பாட்டு பாடுறது சினிமா பாட்டு பாடுறாரு. சினிமா பாடகர் செத்துட்டார். பாடகர் கொரோனாவில இறந்து போனார். கோடி கோடியாய் செலவு பண்ணார். கோடி கோடியாய் செலவு பண்ணினார். இறந்து போனார். யார் கொடுத்து போடுறாங்க? பேர் வாசிக்கிறவங்க மட்டும்தான் எங்க கவனியா ஏன் அங்க தள்ளி வாங்க முன்னாடி கட்டவர் தான். சரி காசிரியம்மா வாங்கிட்டு அப்படி வெளியே போயிருங்க. வாங்கிட்டு அப்படி வெளியே போயிருங்க. அடுத்தது தாரோம் ஏமா நீங்க போய் அவங்களுக்கு கூட்டாங்க கண்டிப்பா கை தட்டுங்க எல்லாம் கை தட்டுங்க. வாங்க 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 தங்க கண்ணி அம்மா வாங்க அண்ணா வாங்க வாசிக்கலாம். அடுத்த பேரு அண்ணா ஏக்கா அண்ணா அன்சியா கொடுத்துருமா. சரி வாங்க வாங்க முன்னாடி வாங்கம்மா. அடுத்து ஸ்ரீராம கணியம் போயிட்டாங்களா. அடுத்தது தாமரை மூக்கன். அடுத்தது உமா. ஆமா தாமரை வாங்க. உமா உமா வாங்க.
அடுத்தது ஜெயா மனுஷமா, அடுத்தது புஷ்பா அம்மா, ரஜினி அம்மா வாங்க. சும்மா போட்டு சைடு வாங்கி ஒரு நிமிஷம் நல்லா கவனமா கவனிங்க. ஐயா நம்ம பிரதமர் பேரையா வந்து எல்லாம் சேரீ வந்து ஒன்று வந்து 700 800 அதுலையா, அதனால அவங்க தந்துட்டாங்க. அதனால இப்போ பேர் வாசிக்கிறவங்க மட்டும்தான் அதுலையா, யாரு பேர் வாசிக்கிறவங்க மட்டும்தான். வீட்டில் பால் கறக்காங்க, ஆடு மாடாவுக்கு போயிருக்காங்க, மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடையாது அதுலையா. இது நாங்கள் பேர் வாசிக்கிறோம் எல்லாம் பாருங்க, பேர் வாசிக்கிறோம் அவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க அதுலையா. அவங்க மெட்ராஸ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க, எந்த வாங்கிட்டு அப்படி வெளியே போயிருங்க. இங்கே நாங்கள் பேர் வாசிப்போம், 2 பேராக வாசிப்போம், அவங்க மட்டும் போயிருங்க. ஆமாம் ஆமாம் பாட்டி சுந்தரம்மா பாட்டி வாங்க எல்லாரும் கரங்களும் இருக்குங்க. ஆமாம் முன்னாடி அடுத்தது வள்ளியம்மா. எந்திரிக்காதுங்க, எந்திரிச்சா அவங்களுக்கு கிடையாது. வள்ளியம்மா எல்லாரும் கறந்து வந்துட்டீங்க. ஆமா அடுத்தது காசிகினி அம்மா கௌசல்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோங்க தாவே. இந்த நாளைக்கு கிருபையா இந்த சமூகத்துல ஆண்டவரே பிறந்ததான அந்த ஊர்லையும் கூட நாங்கள் வந்து சேரவும் ஒரு சிறிய கூட்டம் தொடங்கவும் தேவன் சுத்தம் கொண்டு இருக்கிறபடினாலும் இந்த கருத்திலே தருகிறோம் சுவாமி. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கு அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின் பிரகாரம் கத்தாவே ஊரில் ஒரு வம்சத்தில் 2 பேருமாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த ஊர்லையும் கத்தாவே முழு கத்தாவே ஏரியாவும் கத்தாவே இந்துக்களாக இருந்த போதிலும் இந்த இடத்துலையும் கூட ஒரு சிறு கூட்டம் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிவிக்கவும் நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலும் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்து தருகிறோம் கத்தாவே. ஏசப்பா நீர் பொறுப்படும் சுவாமி. இந்த என்ன நோக்கத்தோட இந்த ஊழியங்களை நீர் ஆரம்பித்து இருக்கிற அந்த நோக்கத்தை முற்றிலுமா ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் கத்தாவே இந்த ஏரியாவில் இருக்கிறதான அனைத்து மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்துக்கு வந்து சேரத்தக்க விதத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான மனக்கண்களை பிரகாசிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே. தேவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நீர் ஒருபோதும் தடை செய்கிறவர் அல்ல ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளில் வழி நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உடைய ராஜ்யத்தினுடைய கதாவே வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில ஊடுருவி பாயத்தக்க விதத்துல தேவன் அற்புதங்களை அதிசயங்களை கத்தால் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் உடைய நாமத்தை விளங்க பண்ணும் ஆண்டவரே. கத்தாவே திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு ஆத்துமா அழிந்து போறது நமக்கு சித்தமில்ல ஆண்டவரே. முழு மனுக்குலத்துக்காக நீர் கத்தா மரித்து உயிர் தந்து ஆண்டவரே இன்றைக்கும் கத்தா ஜீவனோ
ஆண்டவரை ஜீவித்துக் கொண்டு இருக்கிறபடினாலும் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாய் ஆண்டவரே ரத்தமானது ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாய் போக கூடாது சுவாமி. இந்த முழு ஏரியா மக்களின் கத்தாவே, இந்த கருவேலம்பாடு என்ற கிராமத்தை கத்தாவே முற்றிலுமா ரட்சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம். மனுஷன் விளையேறப்பட்டதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஏரியா மக்களை நீர் அறிந்து கொள்ள கத்தாவே எப்படியாய் ஜனங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை தாழ்த்தி கத்தாவே எங்களுடைய கரத்துல உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு கத்தாவே எல்லா மக்களையும் கத்தாவே நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே. எப்படியாய் அறிந்த சத்தியத்துக்கு உண்மையா ஜீவிக்கவும் வருகையில காணப்படவும் கத்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும். இந்த கரத்திலே எங்களை தாழ்த்துக்கிறோம். வெறுமையாக்குற எல்லா துதி கன மகிமையில மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அம்மா பத்தி அப்பா பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு சாட்சி சாட்சி. கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்றும் அறியாத இந்த ஊர்லையும் கூட எங்க அம்மா எங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அம்மா கூட ஒரு அளவு ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவன் ஞானத்தை கொடுத்தார். நான் சிறு வயதிலே ரட்சிக்கப்படவில்லை. நான் சிலாசு பத்திரிகையை படிப்பேன். எனக்கு சுகமில்லாத இருந்த காரணத்தின் நிமித்தமாக அந்த பத்திரிகையை நான் படித்து அது சுகம் கிடைக்கும் என்பதான ஒரு நோக்கத்தோடு தான் அந்த பத்திரிகையை படித்தேன். ஆனால் படித்த பிறகுதான் உண்மையான ஆண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதன் நிமித்தமாக நான் ஆண்டவரை புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த எங்க அப்பா எங்க அண்ணனெல்லாம் அந்த பைபிள் வாசிக்கவோ இப்படி பண்ணவோ அவருக்கு பிடிக்காது. முனங்கால உப்பை போட்டு அதில் நிற்க வைப்பார் எங்கள் அண்ணனை கூட. ஆனால் என்னையே எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லவில்லை. நீ பைபிள் படிச்சிட்டியாமா அப்படிதான் கேட்பார். அப்படி ஒரு தெய்வ பக்தியாக இருந்தால் கூட ஆண்டவர் அவர் மூலமா என்னை இந்த வேதம் வாசிக்க கூட எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வழியில நடக்கவும் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அங்கே சர்ச்சுக்கு போவோம். ஆனால் இங்கே வந்தால் போக முடியாது. அப்படி இருந்த போதிலும் கூட நான் எங்கள் அப்பாட்ட பாட்டியை பார்க்க போறேன், தாத்தாவை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு ஒரு
பேசியா சத்தமாக பேச. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லா ஆத்மாவுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நீண்ட கால நண்பர் உறவினருமான பாஸ்டர் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி பணி நிமித்தமாக நான் சென்று திருப்பூர போக வேண்டியிருப்பதால் உடனே போகணும். அதனால் நான் இதை பொன்னாடை போற்றி வாழ்த்த முடியாத காரணத்தினால் அதிகமாக வாழ்த்த முடியாத காரணத்தினால் போக வேண்டியிருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் என் நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னுடைய கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆக போகுது. இந்த 60 வயசு வரைக்கும் இந்த ஊர்லேயும் வெளி மாநிலத்திலையும் நிறைய மாநிலங்களில் நான் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது கடைசி காலகட்டத்தில் நம்ம ஊரில் வந்து மக்களோடு இணைந்து ஜெபித்து தேவனுடைய ஊழியங்களை செய்ய கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கேரளா, இப்படி தூரத்தில் வந்து ஊழியம் செய்கிறபடினால நம்ம ஊர்லேயும் நம்முடைய பாஸ்டர்மாரெல்லாம் கவனித்து அவர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்ய இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். நயினார் முத்து அவர்கள் சோதரன் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து சிறப்பாய் செயல்பட்டிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான அநேக திட்டங்கள், நலத்திட்டங்களை செய்திருக்கிறாங்க. எனக்கு 60 வயசில் இப்படி ஒரு நல்ல திட்டம் கருவளமாட்டில் செய்ததில் இவர் மிக சிறந்தவர் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படிதான் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஒரே ஸ்தோத்திரம் சபையின் மூலமாக தாமிரபரணி ஆறில் ஞானஸ்தானம் எடுத்தோம். நான் நயினார், ஆறுமுக நயினார், பழனிநாதன், அந்தோணிராஜ், ஆமாம் பழனிநாதன், கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் பீடி, சிகரெட்டு, கல், சாராயம் எதுவுமே குடிக்க மாட்டார். தம்பாக்கு, புகையில, மது சம்மந்தப்பட்டது எதுவுமே குடிக்க மாட்டார். அப்படியே சுத்தமாக தான் இருக்கிறாரு. அப்படி இருந்து கொண்டே பொதுமக்களுக்கு சேவை செய்து ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறார். இதை நான் யூடியூப்ல போட்டேன். கிட்டத்தட்ட 400 பேர் அதை பார்த்து பாப்பா இதுல போட்டோ வீடியோ போட்டோ எடுறா போட்டோ வாங்கலையோ வாங்காத வேறு யாரெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாதுமா. வீட்டுக்கு வந்தா தான் கொடுப்போம், டோக்கன் போட்டா தான் கொடுப்போம். அண்ணனுக்கு இப்படி செஞ்சாங்க, நமக்கு ஒன்றும் சொல்லலையே. அதே போல எங்க வீட்டுல பொங்கல் செய்வாங்க. எல்லா வீட்லயும் பொங்கல் கொலை விடுவாங்க. எங்க வீட்டுல கொதிச்சிரும். ஏன்னா நாங்க வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அதுக்கு ஒரு அறிகுறி கொடுத்தாலும் எங்க அப்பா விளங்கிக்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மா அதை செய்யுங்கட்டு ஆகாது கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருந்துச்சு. கர்த்தர் அப்படியா தேவன் எங்கள் குடும்பத்தையும் ஊரில் ஒரு வம்சத்துல 2 வருமாக நாங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின் பிரகாரம் இந்த ஊர்ல இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்து சியோனுக்குரியதை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டேன். தங்கச்சி கூட சியோனுக்குரியலாய் மாற்றிக்கொள்ள தேவன் உதவி செய்தார். என்னையும் கூட தேவன் ரட்சித்து இந்த சத்தியத்தின் பாதையில் நடத்த தேவன் செய்தார். தேவன் தாமே நானும் கூட அந்த ரசிக்கப்பட்டு எனக்கு கல்யாணம்
ஆகி பிள்ளைகளோடு நான் இடைப்படும்போது ஒரு முறை இந்த இடத்துல எனக்கு ரொம்ப லூஸ் மோசம் போய் ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்போ நான் மருந்து எடுக்க மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரிந்தபடினால வெந்தயம் கூட தரதுக்கு பயந்து நடுங்கி கொண்டு தந்துச்சு. வெந்தயம் தந்து மருந்து எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க அவ்வளோ எண்ணமுத்தான் அவங்க ஆண்டவரை விளங்கி கொண்டாங்க. ஒரு சமயத்துல அந்த நாசிரியத்தூர்ல அவங்க சித்தி வீடு இருக்கு, எங்க பாட்டி சின்ன பாட்டி. அங்க இருந்தப்போ அங்க அம்மா குளிக்க போன இடத்துல அந்த குளத்துல நகை அதுக்குடைய காத்துல உள்ள கம்மல் கலந்து விழுந்துட்டு அது தேடி தேடி பார்த்துட்டு குளத்துல இருந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மறுநாள் வந்து அந்த குளத்துல ஆண்டவரேன்னு சொல்லாம நான் கும்பிடுத தெய்வம் எனக்கு கிடைக்க செய்யல, என் பிள்ளைகள் கும்பிடுத தெய்வத்தின் மொத்தமாக அந்த நகை கிடைக்கட்டும்னு சொல்லி அவங்க முழுகும் போது அந்த கம்மல் கிடைச்சிக்கிட்டு அப்படியா கர்த்தர் அற்புதம் செய்தார். அம்மையும் கூட விசுவாசிக்கத்தக்க விதத்துல தேவன் உதவி செய்தார். சத்தியத்துல எங்களுக்கும் வழி நடக்க தேவன் அவங்களுக்கு அனுகூலமான கிரிகளை செய்தார். தேவன் தாமே அந்த எங்க அம்மா கூட ரசிக்கவும் தேவ சித்தத்தின்படி அவங்கள இந்த இடத்துல எப்படியாவது கொண்டு வரணும்னு நானும் பிரயாசப்பட்டேன். தூத்துக்குடியிலாவது வச்சு செய்யணும், எல்லா மக்களும் பார்க்கணும், கடைசி முடிவு கட்டத்தை செய்ய பிரயாசப்பட்டேன். ஆனால் அது வாய்க்கையில் தேவன் தாமே எல்லாவற்றையும் முன்குறித்த தேவனோட அனாதி திட்டம் நிறைவேற்றப்படினால தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறேன். இன்னும் வருகிற நாட்கள் நாங்களும் எங்கள் சந்ததிகளும் இந்த தேவ சுத்தம் செய்த வரிகளை காணப்பட நீங்க யாவரும் ஜெபிக்கும்படி தாழ்முடம் கேட்டு சாட்சியம் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்க அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்க பிள்ளைகள் அனைத்தையும் பாஸ்குமாரையும் தேவனுடைய கரம் கூடவே இருக்கணுமாறு நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. வந்திருக்க பிள்ளைகளே நீங்க ஆசீர்வதி. வர வேண்டாம். என்னங்க வீடியோ எடு. நடி ஓடும் இந்த வருதுல அவையானவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே சப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே சப்பா அவையானவரே சோத்திரம் பண்ணீரே ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிக்கான மகிமேல உமக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே ஆமென். நான் ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரும் கண்களை மூடி வலது கருத்தை மட்டும் உயர்த்திக்காங்க.